சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்மளுக்கு எப்பொழுதும் நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி வாரம், இந்த வருஷத்துல இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இப்பவும் அநேகர் கர்த்தரிடத்துல வந்து நன்றி கூற முடியாதபடி அநேக சூழ்நிலைகளிலே கட்டுண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் உங்களை இந்த ஆலயத்திலே அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை அழைத்து தேவன் தாமே இந்த ஆலயத்திலே உங்களுக்கு நன்றி செலுத்தவும் கர்த்தரை துதிக்கவுமாய் கர்த்தர் கிருபை செய்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனிடத்தில் ஜெபம் செய்வோம். என் அன்பின் பரிசுத்த பரலோக தேவனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, அப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்கவும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்கவுமாய் வந்திருக்கிற உம்முடைய ஜனங்களோடு என் தேவனே பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை மாத்திரம் அவர்கள் கேட்கட்டும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வசனம் வல்லமை மிகுந்தது, உம்முடைய வார்த்தை வல்லமை மிகுந்தது அப்பா. இந்த விசுவாசிகளை பலப்படுத்துவோம், பரிசுத்தப்படுத்துவோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு ஆண்டவரே பகிரப்படட்டும் அப்பா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், படிக்குமா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, நம்மளை அழைத்தும் இருக்கிறாரு. எதற்காக? நம்மளை நீதிமான்களாய் மாற்றி நம்மளை மகிமைப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. நம்மளை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் உங்களை தேர்ந்தெடுத்தார், அழைத்தார், அப்புறம் உங்களை நீதிமான்களாய் மாற்றினார், உங்களை மகிமையும் படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனிப்பட்ட விதத்துல தேவன் மகிமைப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீதிமானாய் மாற்றினவர் வல்லமை மிகுந்தவர். அவருடைய நீதி உங்களிலே இருப்பதனால தேவன் உங்களை மகிமைப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அவர் உங்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவருடைய கிருபை எப்பொழுதும் பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை எப்பொழுதும் பெரிதாய் இருக்கிறது. ஒரு மனுஷனையும் கர்த்தர் வீணாய் போவது அவருக்கு பிரியமல்ல. எந்த ஆத்மாவும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமல்ல. அதனாலதான் நம்முடைய பாவங்களை பாராமல், நம்முடைய துன்பம் கஷ்டம் எப்படியாய் சேற்றின் ஆழத்துல இருந்தாலும் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? நம்மள அங்கேயும் அவருடைய கரம் நம்மளை வந்து தூக்கி எடுக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேற்றின் ஆழத்துல போனாலும் கடையில வேதத்தை பொறுத்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை யோசித்தேன். தேவன் எவ்வளவு பெரிய நன்மை மிகுந்தவர். நான் ஒரு வீடியோவோட பார்க்கும் பொழுது ஒரு ரிக்ஷாக்காரன் அடி ஓட்டின்னு வந்து நிற்கிறான். நடு இரவுல ரோட்ல வண்டி ஓட்டின்னு வந்து நிற்கிறான். ஒரு லாரி மிகவும் வேகமாய் வந்து அவனை அடிக்கபடி ஆய் வந்துருச்சு. அவனை அடிச்சுதான் ஆயிருக்கணும். ஆனா அந்த கடைசி நொடியில அந்த வண்டியை அப்படியே தூக்கி கொண்டு போய் ஓரமா வச்சுட்டு போறான். யாரால கூடும்? இது தேவன் ஒருவரால் மாத்திரமே கூடும். ஹல்லேலூயா. அந்த கடைசி நொடியில அவனை அப்படியே தூக்கி கொண்டு போய் ஓரமாய் வைத்து விட்டு கடந்து மறைந்து போகிறார். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம்! இது சிசிடிவி கேமரால அப்படியே கேப்சர் ஆயிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான தேவன் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஒரு தாய் தகப்பனா இருந்தா கூட ஒரு பழத்துல அந்த ஆழ் கிணறு சொல்றாங்க, அதை தோண்டி போட்டுட்டு ஓப்பன்ல ஓட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஆழ் கிணத்தின் ஆழத்துல போய் குழந்தை சிக்கிது. நம்ம தாயும் தகப்பனுமா இருந்தா கூட அந்த குழந்தை என்ன பண்ண முடியாது, உடனே முடியுமா? உடனே தூக்கிட்டு வர முடியுமா? நான் பெற்றோர் தானே, நான் அப்ப விட ஊச்சி குழந்தை தூக்கிட்டு வரணும். எல்லாமே பெற்றோரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எல்லாம் அற்புதம்னா செய்யவே முடியாது. இது தேவன் ஒருவரால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே முடியும். அற்புதங்கள் செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. இத்தனை பெரிய தேவனிடத்துல தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனை தான் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இந்த தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தெரிந்து கொண்டு அழைத்தவர் உங்களை நீதிமான்களாய் மாற்றி உங்களை மகிமைப்படுத்தும்படியாய் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன மகிமை? தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமைக்குரிய பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று தேவன் உங்களை தெரிந்து அழைத்து உங்களை நீதிமான்களாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள இந்த தேவனுடைய மகிமை காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை காணப்படுகிறதா? எனக்குள்ளே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறோமா? தேவன் சொல்லுகிறதான இந்த வருஷத்தின் கடைசி வார்த்தை உங்களை அழைத்து உங்களை மகிமைப்படுத்தும்படியாகவே தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நீதிமான்களாய் மாற்றினது உங்களை மகிமைப்படுத்துவதற்காக தான். ஹல்லேலூயா. நாங்கள் அநேக முறை தேவனுடைய ஆலயத்தில் நாங்கள் ஜெபிப்பது உண்டு. எல்லாம் உபவாச ஜெபத்திலும் நாங்கள் விசுவாசிகளுக்காய் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னோட விசுவாசிகள் சபைக்கு வருகிறவங்க மிகவும் ஏழ்மையானவங்களா இருக்கிறாங்கப்பா, இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, தொழிலதிபர்களாய் மாற்றுங்கப்பா சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. யார மாட்டணுமா? யார மாட்டணும்? தொழிலதிபர்களாய் மாற்றுங்கப்பா. இவர்கள் ஒருவரோட விடக்கூடாது, சாதாரணமான வீட்டு வேலைக்கெல்லாம் போகக்கூடாதப்பா. இவர்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுங்க. இவர்கள் வீடுகளிலே வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் வைக்க அளவாய் என் தேவனே உள்ள பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, தொழிலதிபர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே நாங்கள் சொல்லி ஜெபிப்பது உண்டு. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டும் இருக்கிறார். அவைகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். உள்ளங்கையின் அளவுல மேகத்தை நான் பார்த்தேன் என்று சொன்னது போல நாங்களும் இந்த தேவனுடைய சபையிலே உள்ளங்கையின் அளவுல தேவனுடைய பிள்ளைகளை உயர்வதை நாங்கள் பார்த்து வருகிறோம். ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்படுத்துகிறவர், தேவன் உங்களை மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டு ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை படிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிவித்திருந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரு, உங்களை மகிமைப்படுத்திருக்கிறாருன்னா நீங்கள் இந்த கிறிஸ்துவின் சாயலிலே மாற வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி மாறணுமா? நீங்கள் கிறிஸ்துவுடைய சாயலிலே மாற வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடைய சாயலிலே மாறினால் மாத்திரமே நீங்கள் தேவனுடைய மகிமையும் என்ன பண்ணுவீங்க, உங்களிலே வெளிப்படும்படியாய் செய்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் நம்மளிலே மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவுடைய சாயலிலே மாற வேண்டும். நான் நானாகவே இருப்பேன் என்று சொன்னால் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, மகிமைப்படுத்த முடியாது. நான் கிறிஸ்துவுடைய சாயலிலே மாற வேண்டும். நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த மனுஷர்களாகிய நம்ம தேவன் அவருடைய பெயரை நம்மளுக்கு சூட்டி இருக்கிறார். நம்மள வீட்டுலதான் என்ன பார்த்து என்ன பண்ணுவாங்க, என்ன என்னோட பெயரை சொல்லி அழைப்பார்கள். உங்கள் வீடுகளிலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உங்களோட பெயர்களை சொல்லி அழைப்பார்கள். ஆனால் பொதுவாக
பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேர் என்ன? வெளியில போனா இந்த சர்ச்சுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்டியன் சர்ச் சொல்லுவாங்க இல்லையா? இந்த சர்ச்சுடைய பேரை சொல்லுவாங்க. அதே போல நம்ம எல்லாருக்கும் என்ன பேர் சொல்லுவாங்க? நம்ம சர்ச்சுக்குலாம் வந்து போனோம்னா நமக்கு பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். ஹalleluya. நாம் கிறிஸ்து இவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ கிறிஸ்து இவர்களாய் காணப்படுகிற நாம் கிறிஸ்துவர்களாய் மட்டுமே பட வேண்டும். நம்முடைய பேர் என்ன ஆயிடுச்சாங்க? மறைந்து விட்டது. ஹalleluya. நம்முடைய பெயரை மறைத்து தேவன் அவருடைய பெயரை நம்மளுக்கு சூட்டியிருக்கிறார். காரணம் என்ன? கிறிஸ்து நம்மளிலே வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து வெளிப்பட்டால் மாத்திரமே நாம் மகிமைக்குரியவர்களாய் மாற முடியும். ஆமென். நாம் கிறிஸ்து நம்மளிலே காணப்பட்டால் மட்டும்தான் நாம் மகிமையை காண முடியும். நாம் மகிமைக்குரியவர்களாய் வாழ முடியும். நம்மளிலே தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க முடியும். நாம் அனைவருக்கு நன்மை செய்ய முடியும். நாமவே இருந்தோம் என்று சொன்னால் நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய இயலாது. ஹalleluya. ஹalleluya. ஆகையினால தேவன் சொல்லுகிறாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ளே ஜீவிக்க வேண்டும். ஹalleluya. கிறிஸ்து என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ளே ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள்ளே ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. ஒரு சில ஹஸ்பண்ட் மாருங்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு சில புருஷன்மார்கள் என்ன பண்ண மாட்டாங்க? வீட்டுக்கு சீக்கிரமா வர மாட்டாங்க. அவருக்கு 5 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிரும். ஆனா அவர் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவாரு? 12 மணி, 1 மணி. வந்தா கூட எப்படி வருவாரு? வேற மாதிரி வருவாரு. வந்த உடனே சாப்பிட்டு படுத்துடுவாரு. ஏன்? இந்த வீட்டுக்கு போனோம்னா இந்த கொண்டாடி என்ன பண்ணுவா? ஏதாவது பேசி தொந்தரவு பண்ணி என்ன வந்து நிம்மதியை கெடுத்துடுவா. அதனால நான் லேட்டா போய் படுத்துட்டு நான் சீக்கிரமா ஏஞ்சி போயிடுறேன்னு சொல்லி அநேகர் உண்டு. ஹalleluya. இப்படிப்பட்டதான பிள்ளைகளாய் நாம் புருஷருக்கு தொந்தரவு கொடுக்கிறவர்களாக இருக்க கூடாது. ஹalleluya. தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய அன்பிலே நிறைந்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு புருஷனே நம்ம வீட்டுக்குள்ள வந்து லேட்டா வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வருவாரா? கிறிஸ்து உங்களுடைய வருவாரா? அப்போ கிறிஸ்து நம்மளுக்குள்ளே ஜீவித்தால் மாத்திரம்தான் நாம் மகிமையை காண முடியும். ஹalleluya. அப்போ கிறிஸ்து நம்மளுக்குள்ளே மகிமைப்படும்படியான கிரியைகள் நம்மளிலே இருக்கணும். அப்போ நான் எப்படி இருக்கணும்? நானா இருக்க கூடாது. ஹalleluya. இப்ப நான் யாரா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படும்படியாய் என்னை கர்த்தரிடத்திலே முழுமையாய் ஒப்புவிக்க வேண்டும். கடந்த நாட்களில் கூட நம்ம கேட்டோம், நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்றதான காரியங்களை நீங்கள் கேட்டீங்க. நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தோம்னா கர்த்தர் நம்மளுக்குள்ளே இருப்பார் என்று கடந்த நாட்களிலே தேவனுடைய சத்தியத்தை கேட்டோம். அப்படின்னா நாம் கர்த்தரை எப்பொழுது என்ன பண்ணணும்? பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் நமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படியே அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்க. வேண்டும் படிக்குமா? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருவதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எப்போ வரையும் நம்மளை ரட்சிக்கிறது? எது வரையுமா? முற்றுமுடைய. ஹalleluya. கடைசி நொடி மட்டும் நம்மளை தேவன் ரட்சிக்கும்படியாக அவர் நம்மளுக்காய் வேண்டுதல் செய்து இன்றைக்கு நம்மளோடு கூட உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு நம்மளோடு கூட உயிரோடு இருக்கிறவராக
கர்த்தராகவே இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்யறாருன்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருக்காக வாழணும். அவருக்காய் நாம் வாழணும். கிறிஸ்துவுக்காய் நாம் வாழணும். நான் இயேசுவுக்காய் நான் என்ன செய்கிறேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நம் கர்த்தருக்காய் நாம் என்ன செய்கிறோம்? நன்மை மாத்திரம் பெற்றுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னா அவர் நன்மை செய்து கொண்டே தான் இருப்பார். அது மாத்திரம் போதுமா? நாம் தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்படணும். இந்த அநேகர் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது உண்டு. லேட்டா வந்தாலும் சரி, சீக்கிரமா வந்தாலும் சரி, பாடல் என்ன பண்ண மாட்டாங்க, எல்லாரும் பாடிட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் அப்படியே உம்மன்னு இருப்பாங்க. எங்க அப்பா சொல்லுவாரு அடிக்கடி, எல்லாம் வந்துட்டு அப்படியே இருப்பாங்க இருக்கிறாங்க அப்படின்னு. அது போல அநேக வாலிபர்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவன் நம்மளுக்கு வாயை கொடுத்து பேசும்படியாக, துதிக்கும்படியாக வாயை கொடுத்திருக்கிறார். மனுஷனை தவிர வேறு எதுவுமே பேசுறதே கிடையாது, தெரியுமா? எதுவும் மனுஷனை தவிர பேசுவதற்கு வேற யாருக்கும் இல்லை. இந்த பேச்சை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா இந்த பேச்சை யாருக்கு மகிமைப்படுத்தணும்? தேவனுக்கு மகிமைப்படுத்தும்படியாய் பயன்படுத்த வேண்டும். இந்த நாவு கர்த்தரை துதிக்கும்படியாய் பயன்படுத்த வேண்டும். நான் ஒரு வசனம், ஒரு வேர்டிங் ஒன்று படிச்சேன். அந்த வார்த்தையில என்ன போட்டிருக்குன்னா, நீ என்னோட கல்லறைக்கு வந்துடாத, நீ என் கல்லறைக்கு வராத, வந்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லபடியாக என் கல்லறைக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கிரேவ்ல எழுதி வச்சிருக்கிறதா அந்த போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் சாவு பண்ணா செத்து போனதுக்கு அப்புறமா எனக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து என் கல்லறையில வச்சு, அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்காக நான் அழுறேன், நான் உனக்காக எல்லாவற்றையும் நான் உனக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி செத்து போனதுக்கு அப்புறம் கல்லறையில வந்து நீ அழாத அப்படின்னு சொல்லிடுறான ஒரு வசனத்தை நான் அந்த கல்லறையில இருக்கிறத நான் படிச்சேன். எவ்வளவு பெரிய துக்கமான ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க. மனுஷர்களாய் நாம் வாழ்ற மட்டும்தான் நாம் கர்த்தரை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. நம் மனுஷர்களாய் வாழும் வரையும் மட்டும்தான் நாம் தேவனை துதிக்க முடியும். மரித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது? தேவனை துதிக்க முடியாது. பலவீனத்துல இருக்கும் பொழுது தேவனை துதிக்க முடியாது. கடந்த வாரத்துல கூட நான் ஒரு சகோதரருடைய காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஒரு வாரமாய் அவங்க வாயை கூட திறக்க முடியல. ஒரு வாரமாய் வாய் அப்படியே மூடின வாய் மூடினதாகவே இருந்தான். அவனால தேவனை துதிக்க முடியுமா? முடியாது. தேவனை துதிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம கர்த்தரை எப்படி துதிக்கணும்? ஆர்ப்பரித்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதனால பாடல் கூட நம்ம படிச்சோம், ஆர்ப்பரித்து கர்த்தரை துதிக்கணுமா? அப்போ நீங்க எப்படி தேவனை துதிக்க விரும்புகிறீர்கள்? நீங்க தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்தும்படியான ஒரு பிள்ளைகளாக இருங்க. வீணான மனுஷர்களை நம்ம தூக்கி பேசுறதுனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. மனுஷர்களை மகிமைப்படுத்துவதனால நம்மளுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள்ளே வாழுகிறவர்களாக இருந்து உயிர் கடைசி நொடி மட்டும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் நீங்கள் கர்த்தரிடத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை தெரிந்தெடுத்து அழைத்து உங்களை நீதிமானாக்கி உங்களை மகிமைப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்களை மகிமைப்படுத்தும்படியாய் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வீடு கட்டுறது, இந்த மேஸ்திரியில் அந்த சர்ச்சை கட்டினாலாம் பார்த்தோம். நான் கூட இருந்து ஒரு சில செங்கலை எடுப்பாரு, அதை வந்து ஒரு இடத்துல தட்டுவாரு, ஒரு செங்கலை எடுத்து அப்படி வெட்டுவாரு. வெட்டினா அந்த செங்கல் அதே இடத்துல வெட்டணும் இல்லையா? அதுல ஆனா ஒரு சில செங்கலை எடுத்து தொடுவாரு, இப்படி தட்டினா அந்த செங்கல் அவர் விரும்புகிற வகையில அந்த செங்கல் வராது, அப்படி நொறுங்கி போயிடும். என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த செங்கலை அப்படி தூக்கி அடிச்சுவார். அந்த செங்கலை அப்படியே தூக்கி அடிச்சுவார். இது வீணா போனது, இது எதற்கும் பிரயோஜனம் படாது. ஆனா தேவன் உங்களை உருவாக்கி உங்களை எல்லாவற்றையும் பண்ணி வைத்திருக்கிறாரு. எதற்குனா தேவன் உங்களை எழுப்பும்படியாக, உங்களை மகிமைப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. உங்களை மகிமைப்படுத்தும்படியாக தான் தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், நீதிமானாய் மாற்றி இருக்கிறார்னா
அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்துல, தேவனுடைய சத்தியத்துல அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தேர்ந்தெடுத்தவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தேர்ந்தெடுத்த அவருடைய ஜனங்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். தேவன் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா உங்களையும் மகிமைப்படுத்தும்படியாக நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ஒருவரையும் வீணாய் தேர்ந்தெடுப்பதில்லை. இந்த மேஸ்திரியை பார்த்து சொன்ன, நான் ஒரு செங்கல் எடுத்தா தட்டுறார், உடஞ்சி போச்சுன்னா தூக்கி எடுத்துட்டாரு. நம்ம அப்படி கடவுள் அப்படி இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற பிரகாரமாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் விரும்புகிற விதத்திலே நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படணும். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிற தேவன். அவர் கடைசி நொடி மட்டும் நம்மளை தாங்குகிறவர். கடைசி நிமிடம் மட்டும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இவர்களை உணர்ந்து நீங்கள் ஒரு பிரியமுள்ள ஒரு நாய் காணப்படுகிற எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், நீங்கள் அசதியாய் இராமல். எந்த ஒரு காரியத்துக்கும் அப்படியே டயர்ட் ஆயிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், கண்ணீர் கவலைகள் வரலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிடாதீங்க, டயர்ட் ஆயிடாதீங்க, அசதியாயிடாதீங்க. அடுத்தபடியாய் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. யாரை பின்பற்றணும்? யாரை பின்பற்றணும்? நம்ம தேவ பிள்ளைகளை பின்பற்றணும். இவங்க கிட்டதான் இவர்கள் வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாய் இவர்களை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, இவர்கள் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் எல்லா துன்பத்தையும் சகித்து ஆழ்ந்து தேவனிடத்திலிருந்து அவர்கள் மகிமைப்படும்படியாய் கர்த்தரை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை, இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பின்பற்ற காரியங்கள் அநேகம் உண்டு. ஒரு சில மனுஷனை பார்த்து பின்பற்றி போயிட்டு இருப்பாங்க. இவன் நல்லவன் அப்படின்னு. அவனை பார்த்தா கிட்ட போனாதான் தெரியும் அவன் நாற்றம் உடைத்தவன். கிட்ட போனாதான் அவன் யார் என்றதான காரியங்களை தெரியும். ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு. நம்ம கிட்ட போனவன் தான் யாருன்றதான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். என் அன்பு தேவச்சனமே, மனுஷர்கள் அல்ல, தேவனை பின்பற்றுங்க. தேவனுடைய பரிசுத்தவான்களை பின்பற்றுங்க. இந்த வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நீங்கள் அவருடைய வாழ்க்கையின்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. இதிலே மிகவும் பெரிதான ஒரு காரியமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னா நிச்சயமாக தேவ மகிமை உங்களிலும் காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10 இருந்து 21ஆம் வசனம் மட்டும் யாராவது ஒருவர் வேகமாய் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நியாயாதிபதி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10 இருந்து 21 வசனம் வரை. வேகமா படிக்குமா யாராவது? அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர்கள் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததியை
பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாவங்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டதான இந்த ஜனம் தேவனை பின்பற்றினவர்கள், கர்த்தருடைய வழிகளிலே நடந்தவர்கள், கர்த்தருடைய நன்மைகளை பார்த்தவர்கள், கர்த்தருடைய உணவுகளை உண்டவர்கள், இப்படியான ஆசீர்வாதப்பட்டதான ஜனங்கள் எப்படி பண்ணாங்க? அந்த சந்ததி முளைச்சிச்சு, அடுத்த சந்ததி உருவாகுது, அடுத்த சந்ததி வரப்போற சந்ததி எப்படி ஆயிடுச்சா, அவர்கள் புறஜாதியாரோடு கடந்து அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களோடு என்ன பண்ணிட்டாங்க? இவர்களும் ஒன்றான மனுஷர்களாய் மாறிவிட்டார்கள். புறஜாதியாரோடு கலந்து அவர்கள் செய்கிற காரியங்களை செய்து அவர்கள் வணங்குகிற தேவர்களை இவர்கள் வணங்கும்படியாய் மாறினாங்க. அதனால தேவன் என்ன பண்ணினாரு? அவர்கள் மேல் கோபம் கொண்டாராம். கீழே படிக்குமா? அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்கள் முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய பயங்கர கையிலே விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியும்படியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது, மிகவும் நொறுக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் இப்படி அந்நிய தேவர்களை பின்பற்றியதனால தேவன் அவர்கள் மீது கோபப்பட்டு வேறொரு மனுஷர்களை இவர்களுக்கு விரோதமாய் எழுப்பி இவர்கள் என்ன பண்ணினாரு? இவர்களை நசுக்கும்படியான காரியங்களை செய்தார். யாரை நசுக்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளை நசுக்குகிறார். ஏன் நசுக்கினாரு? இவர்கள் தேவனுடைய காரியங்களை பிரியமா இல்ல, இவர்கள் உலக காரியத்தோடு கலந்துட்டார்கள். அந்நிய தேவர்களை சேவிக்கும்படியாக பாவத்துக்குரிய மனுஷர்களாய் மாறினபடியனால தேவன் இவர்களை நசுக்கி போடுகிறார். தேவன் இவர்களை வெறுத்துகிறாரு. இப்படிப்பட்டதான ஒரு மனுஷர்களாய் நாம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம தேவனுக்கு தீமை செய்யலாமா? தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம இந்த தேவனை நாம் மறக்கலாமா? என்றைக்குமே மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே படிக்குமா? கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். சோரம் போய் இவர்கள் தேவனுடைய பிள்ளைங்க. அவர்களுடைய பிதாக்கள் செய்த வழிகள், அவர்கள் கடந்து சென்ற வழிகளை இவர்கள் பின்பற்றாமல் போனார்கள். அவர்கள் தேவாதி தேவனை வணங்கினார்கள். அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருடைய வழிகளை மாத்திரம் பின்பற்றார்கள். அவைகள் எல்லாவற்றையும் மறந்து உலகத்துக்குரிய மனுஷர்களாய் மாறினார்கள். ஆனால் நாம் தேவனை எப்பொழுதும் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவர்கள் துன்பப்படுகிற வேளையில இவர்கள் தேவனை நோக்கி அழுது கூப்பிடுறாங்க. ஏசப்பா, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? ஏசப்பா, என்னை ஏன் ஆண்டவரே இப்படியான ஒரு சூழ்நிலையிலே விட்டு விட்டீர்? ஏன் விட்டாரு?
நீ தேவனை மறந்து விட்டாய், நீ கர்த்தரை மறந்து சோரம் போய்விட்டாய். ஹல்லேலூயா. நீ தேவனை மறந்து சோரம் போனதுனால உனக்கு துன்பம் நேரபடியாக கர்த்தர் வேறொரு மனுஷனை உனக்குள்ளே அனுப்பி உன்னை நசுக்கும்படியாய் தயவு செய்து விட்டாராம். ஹல்லேலூயா. தேவ சின்னங்களாகிய நாம எந்த நாளிலும் சோரம் போய்விடக் கூடாது. எந்த நாளிலும் நன்மை செய்ததால் இந்த கர்த்தரை மறந்து விடக்கூடாது. நம்ம எவ்வளவு பெரிய உயரத்திலே கர்த்தர் நம்மளை உயர்த்தினாலும், எவ்வளவு பெரிய ஒரு மனுஷனாய் மாற்றினாலும், கர்த்தர் செய்த நன்மைகளை எந்த நாளிலும் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரமே பின்பற்றுவர்களாய் இருக்கணும். பிசாசு மனுஷர்கள் அவர்கள் போய் கல்லையும் மண்ணையும் கும்பிடுவாங்க, ஆனால் நாம் தேவாதி தேவனை வணங்குகிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும். கீழ்ப்படிங்கம்மா. கர்த்தர் அவர்களுக்கு நியாயவிதிகளாய் எழும்ப பண்ணுகிறபோது கர்த்தர் நியாயவிதிகளோடு கூட இருந்து அந்த நியாயவிதியை நாட்களெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுகி பிடித்து ஒடுங்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதிகள் மரணம் அடைந்து இங்க பாருங்க, அந்த நியாயாதிபதிகள் மூலமாக தேவன் அவர்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தாரு. இப்போ இந்த நியாயாதிபதிகள் மரித்ததுக்கு அப்புறமா கீழே படிக்குமா, மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் கேடாய் நடந்து வழியையும் விடாதிருப்பார்கள். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் மரித்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அவர்கள் போய் பாவத்துக்குள்ளேன காரியங்களை செய்கிறாங்க. இவர்கள் மீண்டும் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படியாய் கடந்து போகிறாங்க. அன்பு தேவ ஜனங்களாகிய நாம ஏன் இப்படியான காரியங்களை படித்து வருகிறோம்னு சொன்னா, நம்ம அப்படி மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு மாறிடக்கூடாது. பாஸ்டர் தேவசகாயம் இருந்தாரு, அவர் போயிட்டாரு. இப்போ ஏர்னஸ்ட்ன்ற ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரும் போயிடுவாரு. எத்தனை ஊழியக்காரர் வருவாங்க, அத்தனை ஊழியக்காரர்களும் கடந்து போவாங்க. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தரை மாத்திரம் மறந்து விடாதபடி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நீங்கள் மறந்து விடாதபடி இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் இந்த நாளிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தை நீங்க பாடுங்க, எத்தனை நியாயாதிபதிகள் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் தெரியுமா? ஒவ்வொரு நியாயாதிபதிகள் வரும் பொழுதெல்லாம் இவர்களை ரட்சித்து வருகிறாங்க. இவர்கள் அழுகையும் கண்ணீர் ஒவ்வொருவரோட துன்பப்படுற வேலைதான் இவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. துன்பப்படுகிற வேலையில, வியாதி படுக்கையின் வேலையில இல்ல, கஷ்டப்படான வேலையில இல்ல, தேவனை நோக்கி பார்க்கிறாங்க. ஆனா கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்து ஆசீர்வதித்து சுகம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திறமையும் பழையபடி காதல் என்ற மாதிரி திரும்பவும் போயிடுறாங்க பழைய வாழ்க்கைக்குள்ள. என் அன்பு தேவ ஜனங்களாகிய நாம் அப்படி கடந்து செல்லக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் செய்கிறதான நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்துக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. காரணம் ஏன்? அவர் தெரிந்தெடுத்தது, உங்களை அழைத்தது, உங்களை நீதிமான் ஆக்கினது உங்களை மகிமைப்படுத்துவதற்காகவே. ஹல்லேலூயா. உங்களை மகிமைப்படுத்துவதற்காகவே. நீங்கள் எப்படி சோரம் போய்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் எப்படி உங்களை மகிமைப்படுத்த முடியும்? எப்படி தேவன் உங்களை உயர்த்த முடியும்? எப்படி தேவன் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தை நீங்கள் திரும்பவும் படிச்சுட்டே பாருங்க. ஒவ்வொரு தடவையும் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. எப்ப தெரியுமா? துன்பப்படுகிற வேளையில மாத்திரம்தான் அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடுறாங்க. இன்னைக்கு எத்தனை பேரு என்னோட வாழ்க்கையில எப்பொழுதும் தனிச்சுவம் படுகிறவர்களாக இருக்கிறோம்? இயேசுவை நோக்கி பார்த்து செபிக்கிற மனுஷர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்தில் எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. உள்ளத்துல கர்த்தருக்கும் உங்களுக்கும் ஒரு தனி உறவு இருக்குதா? உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தனி உறவு இருக்குதா? நீங்க தேவனோட பேச
பேசுகிறவர்களா இருக்கிறீங்களா? தேவனோட தனிமையில நீங்க கர்த்தரோடு உறவாடுகிறவர்களா இருக்கிறீங்களா? என் அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறாரு. கர்த்தர் உங்களிடத்தில் தனி உறவு வைத்துக் கொள்ளும்படியாக விரும்புகிறார். இந்த நாளிலே கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, அப்பா என்னை மகிமைப்படும்படியாக என்னை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிற இயேசுவான்னு நம் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புவிக்கலாமா? தேவன் ஆகிய கர்த்தர் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக் எல்லாரையுமே மகிமைப்படுத்தினார். இந்த தானியேலை கொண்டு வந்து அவன் சிறைப்பிடிக்கப்பட்டவனாக ஒரு சிறை கைதியாய் தான் அவன் பாபிலோன் தேசத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறான். இந்த மேஷாக்கு, இந்த சாத்ராக்கு, ஆபேத்நேகோ எல்லாருமே அப்படிதான் போறாங்க. ஆனா தேவன் அவர்களை அழைத்தாரு, தெரிந்து கொண்டாரு, அழைத்தாரு, நீதிமானாய் மாற்றினாரு, அவர்களை மகிமையும் படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, தேவன் தெரிந்து கொண்டது நான் மாத்திரமல்ல, தேவன் அவர்களை அழைத்து நீதிமானாய் மாற்றினது நான் மாத்திரமல்ல, இவர்கள் துன்பத்தின் வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் இவருடைய பேரே மாத்திட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்ற ஒரு பேரு அந்த பாபிலோன் தேசத்தின் தேவனுடைய பேர். ஆனாலும் அவர்கள் பேரை மாத்தி இவர்களையும் மாத்தலாம்னு நினைச்சாங்க. ஆனா அவர்கள் மாறவே இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாத்திரம் தான் இருந்தாங்க. அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதே போல தேவன் உங்களையும் மகிமைப்படுத்த முடியும். தேவன் தெரிந்து கொண்டது உங்களை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. தேவன் உங்களை தெரிந்து கொண்டது, தேவன் உங்களை மகிமைப்படுத்தும்படியாய் மாத்திரமே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரு. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் மறந்துடாதீங்க. துன்ப வேளையில மாத்திரம் கர்த்தரை கூப்பிடுறவர்களாக இருக்காதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, இயேசு சாமி, இனிமேல் எந்த நாளிலும் என்னை கைவிட்டுடாதீங்கப்பா. இன்னைக்கு நான் என்னை முற்றிலுமாய் ஒப்புவிக்கிறேன்னு கர்த்தர் அதை ஒப்புவிக்கலாமா? அப்படியே முழங்கால் பழகிட்டு கர்த்தரிடத்தில் நான் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இயேசுவே, எங்களை தெரிந்து கொண்டது நோக்கம், அப்பா நீர் எங்களை அழைத்தது நோக்கம், எங்களை நீதிமானாய் மாற்றியது நோக்கம். என் தேவனாகிய கர்த்தர் எங்களை வெளிப்படும்படியாக, நீர் எங்களை மகிமைப்படும்படியாகப்பா. இயேசுவே, இவ்வளவு நாள் நாங்கள் தேவனுடைய மகிமைக்குரியவர்களாய் அல்லாதவர்களாய் நாங்கள் இந்த பூமியின் மனுஷர்களைப் போல நாங்கள் வாழ்ந்த நாட்கள் உண்டப்பா. இந்த நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய சிந்தை எங்களை ஆட்கொள்ளட்டும்ப்பா. இயேசுவே, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்களை மகிமைப்படுத்தினது போல என் தேவன் இந்த பூமியிலே நாங்களும் மகிமைப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. பிரச்சனைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இயேசுவே, தேவனிடத்தில் ஒப்புவிக்கிற ஒவ்வொரு நாவுகளிலும் என் தேவனே அண்டரை வாசம் பண்ணுங்கப்பா. அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே வாசமாய் இருப்பீராக. அவர்கள் குடும்பத்துக்கு கடந்து செல்லுங்க ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க, அவர்கள் மகிமையடையும்படியாய் செய்யுங்கப்பா. இந்த கிருபை அவர்களை மூடி தாங்கி வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுகிறாமே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் தேவனுடைய வரவேற்பும் தேவன் தாமே உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மன்னிப்பாரே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாத
ஆண்டவரே.